ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சொந்த ஊர்லேயே வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நமக்கான பணி உறுதியாக கிடச்சிரும். எந்த ஒரு தேர்வும் கிடையாதுங்க. 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 18/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் 19,000 இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே ஐஓபி பேங்க் இருக்குது அப்படின்னா அங்கேயே கூட வேக்கண்ட் இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, எந்தெந்த பிரான்ச்சஸ்லேருந்து வேக்கண்ட் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஐஓபி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டர் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸில் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், அதே மாதிரி போஸ்டல் அட்ரஸ் தனித்தனியாக நீங்கள் வந்து குறிப்பிடணும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதே மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிடுங்க. கம்யூனிட்டி என்ன அப்படின்றத டிக் பண்ணிவிடுங்க. நேஷ்னாலிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி, கம்ப்யூட்டரில் என்ன தெரியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுனா அதை பற்றின டீட்டெயில் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அது நம்ம பற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில், அப்புறம் உங்களோட எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி, யூஜி, பிஜி டிகிரி பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 10th சர்டிஃபிகேட் வச்சு அட்டெண்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் வரைக்கும் கொடுத்தா போதும். டிகிரி வச்சு விண்ணப்பிக்கிறீங்கன்னா டிகிரியும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஆதார், இந்த மாதிரி ஏதாவது பேன் கார்டு ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ எங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதாவது இந்த ஸ்னேகா ட்ரஸ்ட் மூலிமா ஸ்பான்சர் பை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பு. அதுவும் தென்காசியில் அட்டெண்டர் அப்படின்ற கேட்டகரிக்கு உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு த டைரக்டர் RSETI தென்காசி ஃப்ளாட் நம்பர் 1 டோர் நம்பர் 2 ஹைலேண்ட் சிட்டி எலந்தூர் டு தென்காசி ரோட் தென்காசி 627803 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி இருக்கும், எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரியாக ஃபஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 14,000லேருந்து 19,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் சொல்லி ஒரு 1000 ருபீஸும், மொபைல் அலவன்ஸ் சொல்லிட்டு ஒரு 300 ரூபாயும் உங்களுக்கான அலவன்ஸாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆனுவல் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கொடுக்குறாங்க. HRA, DA எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 4 to 8 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 150யும், 8 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 300 உங்களுக்கானதை கொடுக்குறாங்க. ஸோ நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி உங்களுக்கான லீவ் CL எவ்வளோ, PL எவ்வளோ, SL எவ்வளோ, பெட்டர்னிட்டி லீவ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு உடனே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு உடனே விண்ணப்பிச்சிடுங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம்.
உங்கள் மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்ற டீட்டெயில். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்டை நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.